வணக்கம்ங்க. இன்னைக்கு சுவையான, பார்க்கும்போதே நாவில் எச்சில் ஊறுகிற நெத்திலி கருவாடு தொக்கு. பழைய சாதம்னா உடனே நிறைய பேருக்கு நினைவுக்கு வர்றது இந்த நெத்திலி கருவாடு தொக்கு, குறிப்பாக கிராமத்து மக்களுக்கு. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்கள், புது கருவாடு. இதில் உப்பு இருக்காதுங்க. என் தங்கச்சி மாயவரத்துலேருந்து எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒன்று புதுசாக ஐஸ் வைக்காத மீன் வாங்கி குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வருவாள், இல்லைனா இது போல் புது கருவாடு வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவாள். பாருங்கள், தலையெல்லாம் கிள்ளி எடுத்து இதே போல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற போட்டுட்டு, குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது கருவாடை மட்டும் நம்ம அலசணும். கருவாடு அதிக முறை நம்ம அலசணும். அப்போ தான் இந்த நீர் நல்லா தெளிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா தெளிஞ்சு வந்தோடனே நல்லா இருத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் மண் சட்டி சூடு பண்ணிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் இதுக்கு கூடுதலாக பூண்டு, வெங்காயம் கூடுதலாக சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. பெரிய பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கிட்டு சேருங்க. சின்ன சின்ன பல்லாக இருந்தால் முழுசாக சேர்க்கலாம். தட்டி சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தட்டியும் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். இது போல் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கணும். நாம் ஒரு அரை நிமிஷம் கழித்து ஒரு 4 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருங்க. அந்த தொக்கில் இந்த பச்சை மிளகாய் நல்லா வெந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பச்சை மிளகாவும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் இந்த பூண்டு நிறம் மாறாத அளவுக்கு வதக்குங்க. இப்போ அந்த ஒரு நிமிஷம் கழித்து சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கப்புக்கு மேலே நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பூண்டும் வெங்காயமும் கூடுதலாக இருக்கணும் இந்த தொக்குக்கு. அதனால் நீங்கள் எடுக்கிற கருவாடு பொறுத்து நிறையா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ செய்ய போகிற அளவு ஒரு 5-6 பேர் தொட்டுட்டு சாப்பிட்ற அளவுக்கு நாம் செய்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது சீக்கிரமாக கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர ஆரம்பித்ததும் இந்த நெத்திலி கருவாடு மட்டும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிட்டு தொக்கு வைக்கணும். சில பேர் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கூட தொக்கில் சேர்ப்பாங்க. ஆனால் மற்ற கருவாடெல்லாம் நம்ம தொக்கு வச்சு கடைசியாக சேர்ப்போம் இல்லையா, அது போல் சேர்க்குறத விட நெத்திலி கருவாடு எப்போவுமே வெங்காயத்தோடு இது போல் வதக்கிட்டு செய்யுங்க. இல்லைனா எண்ணெயில் ஒரு முறை வறுத்து எடுத்துகிட்டு சேருங்க. அப்போ தான் சுவை நல்லா இருக்கும். ஸோ இப்போ கருவாடெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடணும். ரொம்ப நேரமும் போட்டு வதக்கக்கூடாது. கருவாடை அப்படியே பிளக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்துக்கூடயே சேர்த்து நம்ம கிளறும் போது நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, பழமான தக்காளியாக எடுத்து கையிலேயே கரைச்சி வச்சுருக்கிறேன். கையில் கரைச்சி சேர்க்கும் போது அதோடைய சுவை தண்ணி, அரைச்சி சேர்க்கும் போது அதோடைய சுவை தண்ணி. இது போல் தொக்கு வகைகளுக்கெல்லாம் கரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைன்னா மட்டும் கரைக்க முடியலன்னு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நறுக்கி சேர்த்துறாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா அப்படியே வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். நான் இதுக்கு என்ன மசாலா சேர்க்குறேன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், சின்ன ஸ்பூன் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கூடுதல் காரம் இல்லை குறைச்ச காரம் இல்லை, மிகச்சரியாக இருந்தது. அவங்கவுங்க வீட்டு காரத்தன்மையை பொறுத்து இந்த மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்புத்தூள் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் காரத்தை பொறுத்து சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா கிளறி விட்டுடுங்க. இதை அப்படியே நீங்கள் ட்ரை ஃப்ரையாகவும் செய்யலாம். நாம் இன்றைக்கி தொக்கு வைக்க போகிறோன்றதுனால 1 கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கருவாட்டில் உப்பு இருக்காது அதிகமாக. அதனால் முழுமையாக உப்பு சேர்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி, அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாக புளித்தண்ணி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அது சுண்டி வந்திருக்குது அப்படின்னு. ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இப்போ நான் ஒரு 6 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். நடுவில் கிண்டி விடுங்க. இன்னுமே இந்த தொக்கு கொஞ்சம் சுண்டி வரணும். அதனால் மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் விடுறேன். அப்போ குறைஞ்சது ஒரு 10-12 நிமிஷம் நமக்கு இந்த தொக்கு ரெடியாக வரும். இந்த மண் சட்டி சூடுலேயே இன்னும் இந்த தொக்கு கிரேவி பதத்துக்கு வரும். அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி கடைசியாக தூவிக்கோங்க. மணக்க நெத்திலி கருவாடு தொக்கு ரெடிங்க. கண்டிப்பாக பழைய சாதத்தோடு இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆசை பிறக்காமல் இருக்காது. ஒரு நாள் செய்து சாப்பிடணுன்னு தான் தோணும்.
அதே போல் ரசம் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், பருப்பு கடைஞ்ச கீரை, இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம். ஆனால் நான்வெஜ் வந்து கீரை கூடயோ தயிர் கூடயோ ஒத்துக்காதவங்க சாப்பிடக்கூடாது. முடிந்தவரை தண்ணி ஊற்றின சாப்பாடு இல்லைன்னா ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுங்க, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தொட்டு சாப்பிடுங்க. அல்டிமேட் அப்படின்னு சொன்னால் பழைய சாதத்துக்கு தாங்க. சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.